ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சராய்மேரி கிச்சன். வெள்ளை மொச்சை ஓட்டு குழம்பு வைக்க போகிறேன், புளிக்குழம்பு. நீங்கள் இந்த அளவு மொச்சை எடுத்துக்கங்க. நான் 1.5 டம்ளர் எடுத்திருக்கேன். நைட் ஊற போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இது 10 சின்ன வெங்காயம் பொடியை கட் பண்ணது, கொஞ்சம் கருவேப்பிலை. இது புளிக்குழம்பு ஒரு 2 ஸ்பூனு. நான் வீட்டில் அரைச்சி பொடி எடுத்துக்கேன். உங்களுக்கு கடையில் வாங்க நீங்கள் எடுத்துக்கோங்க. இது 2 பீஸ் தேங்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது அரைச்சி ஊற்றேன். இது ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி கரைச்சி வச்சுருக்கேன். இது 2 தக்காளி இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு முருங்கைக்காய், 2-3 கத்திரிக்காய் போட்டு நறுக்கி வச்சுருக்கேன். இது மாதிரி ஒரு குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் செய்ய உங்களுக்கு ஈஸியாக இருக்குது. ஒரு 2-3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானது கடுகு அரைச்சிக்கோங்க. கடுகு வடிச்சது வெங்காயம் கருவேப்பிலை ஒரு 10 நிமிஷம் அப்படியே வதக்குங்க. 2 தக்காளி இதில் போட்டுருங்க. 15 நிமிஷம் நல்லா அப்படியே வதக்கி வச்சு இந்த மாதிரி வதக்கினதுக்கப்புறம் இந்த காய் போட்டு பொடி இழுத்து அப்படியே இறக்கிட்டுங்க. மொச்சை இதில் போடணும். போட்டு இந்த புளி கரைச்சி இதில் ஊற்றி விட்டு தேங்காய் இந்த மாதிரி அரைச்சி இதில் ஊற்றும். தண்ணி உங்களுக்கு வேகிற அளவு தேவையான அளவு ஊற்றிக்கணும். ஊற்றி உப்பு போட்டுக்குங்க. மஞ்சத்தூள் அரைச்சி பண்ணு. நீங்கள் ஒரு 3 விசில் விட்டுக்குங்க. மூடி வச்சு 3 விசில். மொச்சப்பயிர் புளிக்குழம்பு ரெடியாக வச்சு நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. ரைஸுக்கு சப்பாத்திக்கெல்லாம் அது சாப்பிடுங்க. இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.